இன்னைக்கு ஆர்சிபி ஜெயிச்சிட்டான் தெரியுமா? தெரியும். நான் அவங்ககிட்ட அம்சா நினைச்சு பேசுறதா இல்ல ராஜ்பிரியா நினைச்சு பேசுறதா? எதையா நினைச்சு பேசுறா? பழைய ராஜ்பிரியா எப்ப மாற போற? எப்ப சிஎஸ்கே டிஷர்ட் போட போற? சொல்லு. தெரியாதுடா. தெரியாது தெரியாது தெரியாது. நல்லா விளையாடுற ஒவ்வொருத்தரையும் இன்ஜுரி வெளியே அனுப்புறாங்களே, எப்படா நான் மாற முடியும்? தூபை ஹிட்னு சொல்லி ஆடிட்டு இருக்காங்களே, எப்படா நான் மாற முடியும்? தெரியாதுடா. நான் எப்ப சிஎஸ்கே டிஷர்ட் போடுவேன்னு தெரியாதுடா. அடுத்த தடவை 7 எடுக்கும் போது நல்ல பிளேயரா எடுத்தா நீ திருப்பி சிஎஸ்கே டிஷர்ட் போட முடியும். தூபையை கொடுத்துட்டு பாண்டியாவை எடுக்கிறேன்னு சொல்றாங்களே, அவங்கள நம்ப சொல்றியா? நடராஜனையும் சாய் சுதர்சனையும் எடுக்கிறான்னு சொன்னா கேதார் ஜாதவ் தான் வேணும்னு அடம் பிடிச்சி நிக்கிறாங்களே, அவங்கள நம்ப சொல்றியா? அப்ப நம்ம டீம்ல யாருமே நல்லா ஆடலையா? சஞ்சு சாம்சன் ஆயுஷ் மாத்திரம் நல்லா தான் ஆடுறாங்க. ஆனா அடுத்த நாளே ரூல் அவுட்னு வெளியே அனுப்பிடுறாங்க. என்னமோ பண்ணு. எவ்வளவு நாள் தான் அந்த அம்சா கெட்டப்ல இருக்க போறேன்னு தெரியல. சிஎஸ்கே ஒரு நல்ல டீமா உருமாற வரைக்கும் நான் ஹம்சா தான். நீ ஏன் இப்படி பேசுற? அது பழைய ராஜ்பிரியன் இல்லை, ஆர்சிபியை பழி வாங்கணும்னு துடிக்கிற அம்சா. 2 கப்பு தான் எடுத்திருக்கானுங்க, பத்திரமா இருங்க. ஒரு நிமிஷம். என்ன? அடுத்த ஐபிஎல் ஆரம்பிக்கிற வரைக்கும் நான் ஆர்சிபி டிஷர்ட்லாம் தெரிய போகிறேன். கடைசியாக ஒரே ஒரு தடவை அந்த டிஷர்ட்டை ஒரு தடவை கட்டி பிடிச்சிக்கிறேன். ஐயா அதனால கூடாது. போய் பத்திரமா இருங்க போங்க. சரியா? இந்த டிஷர்ட்டை போட்டு வெளியே அழையாதிய, செருப்பை கட்டி அடிப்பாங்க. புரியுதா? இந்த டிஷர்ட்டை போட்டு வெளியே வரக்கூடாது. அண்ணன் எதுவும் மீட் பண்ண வர்ற மாதிரி இருந்தால் இந்த டிஷர்ட்டை போட்டு வாங்க. சரியா? பாருங்க, எல்லாம் பீடையாகவே ஆகிப்போச்சு.